மீண்டும் வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எண்ணூரில் அம்மோனியா வாயு கசிஞ்சு அங்கே பொதுமக்கள் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளானாங்க. இதே அம்மோனியா இன்றும் பெரும்பான்மையான நாடுகளில் இரண்டு முக்கிய விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று, மக்களை கொல்ல பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்கள் தயாரிக்கவும். இன்னும் சொல்லணும்னா, முதல் உலகப் போரில் இந்த அம்மோனியாவால் பல கோடி மக்கள் இறந்திருக்காங்க. இரண்டாவதாக, இது விவசாயத்தில் உரம் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட உலகின் 50% மக்களின் உணவு தேவையை இதன் மூலம்தான் பூர்த்தி செய்ய முடிகின்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த அம்மோனியா இன்று பரவலாக பயன்படுத்துறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஃப்ரிட்ஸ் ஹேபர் என்ற ஜெர்மன் விஞ்ஞானி தான். இவர் தான் 1908 முதலாக இந்த அம்மோனியாவை செயற்கையாக தயாரிக்கும் செயல்முறையை கண்டுபிடித்தவர். இதற்காக இவருக்கு 1918 வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட போது பல தரப்பிலிருந்தும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பின. ஏன் இப்படி நடந்தது மற்றும் அம்மோனியா பற்றிய நமக்கு தெரியாத சில சுவாரஸ்ய தகவல்களையும் இந்த காணொலியில் பேச போகிறோம். இது குப்பை பழகு. உலகில் உள்ள பெரும்பான்மையான உயிரினங்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான மூலப்பொருளான நைட்ரஜன் ஆர் நைட்ரைட்ஸை தயாரிக்க தான் இந்த அம்மோனியா பெருமளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. நாம் சுவாசிக்கும் காற்றில் பெரும் பங்கு, கிட்டத்தட்ட 78% இந்த நைட்ரஜனால் நிரம்பி உள்ளது. இவ்வளவு எளிதாக கிடைக்கும் நைட்ரஜன் தயாரிக்க ஏன் அம்மோனியா தேவைப்படுது மற்றும் நோபல் பரிசு கொடுக்குற அளவுக்கு இது அவ்வளவு கஷ்டமான விஷயமான ஒரு கேள்வி கண்டிப்பாக எழலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நாம் கொஞ்சம் நைட்ரஜனை பற்றி புரிஞ்சுக்கணும். நைட்ரஜன் ஒரு டைஅட்டாமிக் எலமெண்ட். இந்த நைட்ரஜன் ஆட்டம்ஸ் தனித்தனியாக எப்பவுமே இருக்காது. அதோட ஸ்டேபிள் ஃபார்ம் N2. ஸோ இந்த N2ன்றது 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் ட்ரிபிள் பாண்ட், அதாவது 3 பாண்ட் மூலமாக ஒன்று சேர்க்கப்பட்டு உருவாகுது. இந்த ட்ரிபிள் பாண்ட் இருப்பதால் இந்த N ஆட்டம்ஸை தனியாக பிரித்து அதை உபயோகிப்பதற்கு நிறைய எனர்ஜி மற்றும் அதிக டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் போன்ற விஷயங்கள் தேவைப்படுகின்றது. அதனால தான் இதை தனியாக பிரித்தெடுப்பதற்கு ஒரு கஷ்டமான ப்ராசஸாக பார்க்கப்படுது. இது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் உயிரினங்கள் இயற்கையாகவே தங்களுக்கு தேவையான நைட்ரஜனை உற்பத்தி செய்து கொள்கின்றன. மனிதர்களின் உடம்புல நடக்கிற நிறைய பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு தேவையான மூலப்பொருட்களான புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், DNA, RNA போன்றவற்றை தயாரிக்க நைட்ரஜன் தேவைப்படுது. நாம் சாப்பிட்ற உணவு மூலமாக நாம் உடம்புக்கு தேவையான நைட்ரஜனை உற்பத்தி செய்யப்படுது. அதே போல் தாவரங்கள் தங்களுக்கு தேவையான நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா மூலமாக நைட்ரேட்ஸாக மாற்றி உபயோகிக்குது. இதை நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். சரி, எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான நைட்ரஜன் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போது இந்த செயற்கையாக நைட்ரஜனை தயாரிப்பதற்கான தேவை எங்கிருந்து வந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது வந்த பிறகு மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் உணவு தேவை அதிகமானதால் விவசாயிகள் வருடம் முழுவதும் விவசாயம் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதனால் மண்ணுக்குள் இருக்கும் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா மற்றும் நைட்ரேட்ஸின் அளவு பெருமளவு குறைந்து அதில் வளரும் தாவரங்கள் நைட்ரஜன் கிடைக்காமல் இறக்கும் சூழ்நிலை உருவாகுது. இதை சரி செய்யறதுக்கு நைட்ரஜன் செயற்கையாக தயாரித்து மண்ணின் வளத்தை அதிகரிக்க பல முயற்சிகள் காலங்காலமாக எடுக்கப்பட்டு வந்தது. பல முயற்சிகளுக்கு பிறகு 1908 ஃப்ரிட்ஸ் ஹேபர் என்ற சயின்டிஸ்ட் முதல் முறையாக நைட்ரஜனை அம்மோனியா வடிவில் லேப்ல உற்பத்தி செய்தார். சில வருடங்களில் BASF என்ற கெமிக்கல் கம்பெனி இதை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயத்துக்கு தேவையான உரத்தை அதிக அளவில் தயாரிப்பதற்கான வழிவகை செய்தாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தால் உருவாகியிருந்த உணவு தட்டுப்பாட்டை இதன் மூலம் பெரிய அளவில் குறைக்க முடிந்ததாக இதை கண்டுபிடித்த ஃப்ரிட்ஸ் ஹேபருக்கு 1918 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த நிகழ்வில் மற்ற துறைகளில் விருது அறிவிக்கப்பட்ட 2 விஞ்ஞானிகள் இதை வாங்க மறுத்துவிட்டார்கள். அதே போல நோபல் பரிசு ஹேபருக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து நியூயார்க் டைம்ஸ் அன்றைய காலகட்டத்தில் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தது. இதற்கான முக்கிய காரணம் ஜெர்மனி 1ஆம் உலகப் போர் சமயத்தில் ஹேபரின் உதவியோடு அம்மோனியாவை பெருமளவு உற்பத்தி செய்து வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தியதுதான். இதன் மூலம் முடிவுக்கு வர வேண்டியிருந்த உலகப் போரை ஜெர்மனி ஓராண்டு காலம் வரை நீடிக்க செய்ய முடிந்ததாகவும் அதனால் நிறைய உயிரிழப்புகள் நடந்ததாகவும் இதற்கு ஹேபர் தான் பொறுப்பு என்று குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஹேபர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், மற்ற நேரங்களில் ஒரு விஞ்ஞானி அந்த உலகத்துக்கு சொந்தமானவன், ஆனால் அதே சமயம் போரின் போது அவன் தன் நாட்டுக்கு சொந்தமாகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்தார். இப்போது இந்த அம்மோனியா கசிவால் என்ன பாதிப்புன்னு ரொம்ப ஷார்ட்டாக பார்ப்போம். உரமாக யூஸ் பண்ணும்போது அம்மோனியாவில் ஒரு பகுதி உபயோகமாகாமல் ஆவியாகி காற்றில் கலந்து விடுகின்றன. இது மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் சுவாச கோளாறுகள் உண்டாக்குவதாக சொல்லப்படுது.
அதே போல் நைட்ரஜன் காற்றில் கலந்து நைட்ரஸ் ஆக்சைடாக உருமாறுகிறது. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். இது வந்து இந்த உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகின்றது. இதே நைட்ரஜன் நீர்நிலைகளில் கலக்கும் போது அங்கு இருக்கும் தாவரங்கள் அதிக அளவில் வளர்வதற்கு ஊக்குவிக்கின்றன. இதனால் அந்த தண்ணீருக்கு அடியில் இருக்கும் ஒளி மற்றும் ஆக்சிஜன் லெவல் குறைந்து அந்த நீருக்கடியில் வாழும் உயிரினங்கள் இறப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைகிறது. இதை வந்து நம்ம ஆல்கல் ப்ளூம்னு சொல்லுவாங்க. தொழிற்சாலைகளில் உபயோகப்படுத்தப்படும் அமோனியாவில் கசிவு ஏற்படும் போது சுற்றி இருக்கும் மக்களுக்கும் மற்றும் கடலில் உள்ள உயிரினங்களுக்கும் பெருமளவு பாதிப்பு ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு பெரிய தாக்கத்தை போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் உண்டு பண்ண இந்த அமோனியாவை மற்றும் இதை செயற்கையாக உற்பத்தி செய்ய காரணமாக இருந்த ஃப்ரிட்ஸ் ஹேபரை பார்த்து நாம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? நன்றி. குப்பை பழகு.